ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டி என்ன பார்க்க போகிறோம்னா சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 1 வாங்கடிகளை போகலாம். எடுத்தோடனே தீவை காமிக்கிறாங்க. ஒரு சச்சிங் டிவியும் பார்க்குறாங்க. அங்கே என்ன நடக்குதுங்கிறப்ப உள்ள நார்மலாக தான் போயிட்டு பட்டு எறும்புகள் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிறப்ப இதை அண்டர் பார்த்துப்பாங்கிறப்ப நிறைய பேர் நிற்கிறாங்க. டக்குன்னு பெரிய பெரிய எறும்புலாம் வந்து அவங்கள அடிக்கிறப்ப யாராச்சும் வாங்க போஸாக அடிங்க அப்படிங்கிறப்ப ஒருத்தங்க மேஜிக் யூஸ் பண்ணி அடிக்கிறாங்க. இது பார்த்தாதுன்னு சொல்லிட்டு ஒரு எறும்பு வந்து ஒருத்தனை கடிக்கிறது. ஆடி கத்திக்கிட்டு இருக்கிறப்ப ஒருத்தன் வந்து டக்குன்னு இந்த ரத்தம்லாம் பாயிறப்ப ஒரு ஹீலர் வந்து டக்குன்னு அதை அடிச்சுட்டு வந்துடுறான். அவனுக்கு ஒன்றும் ஆகலைங்கிறப்ப ஒன்றும் ஆகலை, இந்த ஹீல் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீல் பண்ணுறான். டக்குன்னு பின்னாடி நிறைய எறும்புகள் வந்து பாயுது. ஒருத்த தண்டரை யூஸ் பண்ணி அதை அடிச்சிடுறான். எப்போ அப்படியேங்குவோம் கடமை நினச்சிக்க அளவு இல்லையா அப்படிங்கிறப்ப என்னை பார்க்க தான் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்கிறப்ப ஆமான்னு சொல்லிட்டு அவனு சொல்கிறான். ஆமாம், என்னை பார்க்க தான் நீங்கள் இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறான். அவங்களும் சிரிக்கிறாங்க. இது நீல்ராகுங்கிறப்ப இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறான். டக்குன்னு காலெலாம் பிடுங்கி எல்லாத்தையும் அடித்து நோக்கிடுறாங்க. ஏன்னு ஒருத்தன் அடித்து நோக்கிறப்ப டக்குன்னு அவன் சொல்கிறான், சொன்னானே இதான் இருக்காதுன்னு. அதே மாதிரி நிறைய எறும்பு வருது. அவனும் சிரிச்சுக்கிட்டே வேலை வந்துன்னு சொல்லிட்டு பொருட்கள் அடிக்கிறாங்க. இனிமேல் அடிக்கிறப்போ ரோட்டில் நிறையா எறும்புகள் வந்து படையெடுத்து வருது. இதை நான் ஃபயர் மேஜிக் வச்சு அடிச்சிடுவான்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணுறப்ப ஏய் பார்த்தியா அவன் அந்த அகாடமி இது தானே அப்படிங்கிறப்ப ஆமான்னு சொல்லிட்டு அவன் ஃபயர் மேஜிக் இது தான் விட்றான். எல்லாம் எரியுதுங்க. இதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்துச்சு. நிறைய இடத்துல இது மாதிரி கேட்டுன்னு ஓப்பன் ஆணுச்சு. அதை அடிக்கிறதுக்கு தான் ஹண்டர்னு ஒருத்தன் வராங்கிறப்ப ஒரு இடத்துல சவுத் கொரியாவில் ஒரு இடத்துல கேட் ஓப்பன் ஆச்சுங்கிறப்ப ஹாய் என்ன பண்ணுற அப்படிங்கிறப்ப நீ தானே எப்படி இருக்குங்கிறப்ப நீ வரமாட்டேன்னு நினச்சாங்கிறப்ப 2வது குழந்தை பிறக்க போது அதுக்கு செலவு அவன் காசுக்காக வந்திருக்காங்கிறப்ப திடீர்னு நம்ம ஹீரோ பார்க்குறாங்க. ஹீரோ வரான். இந்த வாட்டி நீங்கள் தான் பார்த்துக்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வரான். என்னப்பா என்ன நிம்மதி அடிச்சுங்கிறப்ப யார் இவன், நீ போனதுக்கப்புறம் தான் இவன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிம்முங்கிறவன் சொல்கிறான். நீ போனாட்டி நீ போனதுக்கப்புறம் அவன் தான் வந்தான் இருப்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படிங்கிறப்ப இல்லை அவன் ரொம்ப வீக்கு அப்படின்னா அவன் ஈரங்கு டஞ்சனுக்கு போனால் கூட சாவர நிலைமையில தான் வருவான். பெல்ட்டு சொட்ட அப்படிங்கிறப்ப ஓ அப்படியா இவன் வந்திருக்கானா இது ஈஸியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப சொல்கிறேன் நான் எப்படி இருப்பாங்கிறப்ப ரொம்ப அவனுக்கு பேர் கூட இருக்குது த வீக்கஸ்ட்டு ஆண்டர்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஓ அப்படியாங்கிறப்ப ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். இதை அந்த பையன் முன்னாடி சொல்லாதீங்கிறப்ப அவனு கேட்டுட்டு ஏன்னா தெரிஞ்ச விஷயமாச்சான்னு சொல்கிறான் நம்ம ஹீரோ. அங்கே ஜீவின்னு ஒரு ஒன்று வந்து இயக்குது இதே மாதிரி என்னப்பா அப்படி அடிபட்டுருக்குன்னு அவன் சொல்கிறான். போன வாட்டி ஒரு டென்ஷனுக்குள்ளே போனேன் அங்கே அடிபட்டுச்சு, இப்போ பார்த்துங்களாம்லங்கிறப்ப அது ஈடன் செஞ்சது என்னோடய பவர்ஃபுல்லாக இருந்ததுனால அவனுக்கு ஹீரல் தேவையில்லைன்னு ரொம்ப அடி வாங்கியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறான் எனக்கு அடிப்பட்டு ரொம்ப தான் பரவாயில்லங்கிறப்ப சரி ஏதாச்சும் ஒழுங்காக பார்க்கணுன்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குகிட்ட சொல்கிறாங்க. நம்ம விதமாக சங்குலின்னுக்கிட்ட சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் கூப்பிடுறாங்க. சரி என்னமோன்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிட்டு இருக்கிறப்ப என் பேர் தான் சோயஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் என் பேர் தான் பிரதர் அண்ட் காட். நம்மளுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு ரெஸ்கோர்ஸ் வச்சுருக்காங்க. அது என்னென்னா நம்ம அங்கே கிடைக்கிற ஸ்டோன்ஸு மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம அவங்கள்ட்ட கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப சிலரும் ஓகேங்கிறாங்க. என்கிட்ட இந்த கத்தி தான் இருக்குது, இதை வச்சு தான் தாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இறங்கிட்டு இருக்கான். சரி போவோங்கிறப்ப நம்ம ஹீரோவும் உள்ளே போயிட்டான். டக்குன்னு பார்த்தா ஒரு கவர்மெண்டோட ஸ்குவாட்டர்ஸில் அமைக்கிறாங்க. இதுமாரி நம்ம இந்த ஸ்டோனை வச்சு தாங்கிறோம், நம்ம ஹண்ட்ரஸ்ட்டு தான் கேட்கணும், ஏன்னா அவங்கள்ட்ட தான் அந்த ஸ்டோன்லாம் இருக்கும், ஹண்ட்ரஸ்லாம் இது கூட கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கையில் அந்த ஸ்டோன் மாரி வச்சுக்கிட்டு இருக்காரு. இது அப்படியே நம்ம ஹீரோவும் அதுமாரி ஒரு ஸ்டோன் எடுத்துக்கிட்டான். எனக்கு ஒரு வேலை கிடச்சிச்சு அப்படிங்கிறப்ப பின்னாடி ஒரு காவலி வந்து கத்தியால் வெட்ட வருது. நம்ம ஹீரோவும் தடுத்துட்டு ஒரு குத்த போனால் கத்தி உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்தியாட்டு ஒரே குத்து வயிற்றில் ஊற்றிடுச்சு. அப்படியே அந்த சோயஸ் வந்து ஒரே வெட்டிட்டான். ஏம்மா அந்த பையனுக்கு போய் ஹீல் பண்ணுங்கிறப்ப நம்ம ஜீவியும் வந்து ஹீல் பண்ணுறா. இன்னும் கொஞ்சம் குத்தி இறங்கிருந்துன்னு செத்துருப்பான்னு சொல்லிட்டு ஹீல் பண்ணிகிட்டு இருக்கா. எனக்கு ஒன்றும் இல்லைங்கிறப்ப எல்லாம் சண்டை போடுறத நம்ம ஹீரோ பார்க்குறான். நம்ம கவர்மெண்ட் வந்து இதை வச்சு தான் ஆயுதங்களை இது இதான் ஒர்க்காக இருக்காது இந்த மேஜிக் ஸ்டோன்லாம், ஆனாலும் அவங்க தண்டரெல்லாம் கிரேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்காலர்ஸில் அந்த ஐயா மறுபடியும் காமிக்கிறாங்க ஒருத்தரை. அவர் வந்து சொல்கிறாரு நம்ம ஹண்டர்லான இதெல்லாம் நம்மளால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோவை எல்லாம் ஹீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீல் பண்ணி முடிஞ்சதுன்னே அப்பா முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோங்கிறப்ப அடுத்த வாட்டி பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிவி சொல்கிறா. அப்போ டக்குன்னு பார்த்தா பின்னாடி ஒருத்தன் வந்து கத்துறான். என்ன அவனை பார்த்தா வச்சுருக்கும் போலங்கிறப்ப நம்ம இது ஒரு ஈரங்க ஸ்டோன் தான் இதுக்காகங்கிறப்ப இங்கே ஒரு டபுள் டென்ஷன் போகுதுங்கிறப்ப
இங்கே ஒரு குகை மாரி போகுது, டபுள் டேஞ்சராக இருக்கலாம் அப்படிங்கிறப்ப, ரொம்ப லாங்காகவும் ரொம்ப டார்க்காகவும் உள்ளே போகுது அப்படிங்கிறப்ப டபுள் டேஞ்சராக தான் இருக்கும். இது என்ன பண்ணாங்கிறப்ப, நம்ம ஏன் கவர்மெண்ட் சொல்லலாங்கிறப்ப, ரெஸ்கியூ குவார்ட்டரில் சொல்கிறாங்கப்ப, வேணாம் நம்ம மிஞ்சினதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவங்களாம் அப்படின்னு சொல்கிறப்ப, சாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாக்கெடுப்பு முடிவு பண்ணலாமேங்கிறப்ப, எல்லாம் ஆறுகாருன்னு வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சங்குக்கிட்ட கேட்கறதுக்கு, சங்கு இது உன் கையில் தான் இருக்குங்கிறப்ப, இது ரொம்ப ரிஸ்கியானது, உன் கையில் தான் இருப்பேன். ஆமாம், எங்கள் அப்பா போனதுக்கப்புறம் எல்லாம் நீங்கள் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். எங்கள் அம்மா வேறு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அப்பா போயிட்டாங்க, தங்கச்சி படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினச்சி பார்த்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தைரியமாக சொல்கிறான். டக்குன்னு இப்படி பார்த்தா அந்த ரேங்கை மெஷர் பண்ணுற இடத்துல வந்து அதை கை வைங்கிறப்ப கை வைக்கிறான். ஒன்று சீராங்க, சரி ஓகே நீ போயிறாங்கிறப்ப அங்கே ஒரு பொண்ணு முக்காடு போட்டிருக்கு. எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறப்ப, ஆமாம் நம்ம கான்ட்ராக்ட் போட ஒத்துக்கிட்டாங்க, என்னதான் இருந்தாலும் சாயன் தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறப்ப, ஆமாம் அப்படிங்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா ரோட்டில் ஒரு பொண்ணோட பேக் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வைப்பா, ஏய் பொண்ணு நகர்ந்து போமா அப்படிங்கிறப்ப, டக்குன்னு அந்த பொண்ணு மறைஞ்சி சடன் கேபிள் டக்குன்னு அதாவது பேக்கை தூக்கி போட்டுறாங்க. இந்தாங்க பேக்குங்கிறப்ப, இவங்க தான் அந்த டாப் ஒன்னில் இருக்கிற அந்த ஜாவின் அப்படிங்கிறப்ப, டக்குன்னு நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணுலாம் போயிட்டுருக்காங்க. ஒரு 45 நிமிஷமாக அந்த டபுள் டேஞ்சருக்குள்ளே போயிட்டுருக்கிறப்ப, ஏய் உன்னை பற்றி நினச்சி பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசுது. ஜூவி பேசுகிறாங்க, உன்னை பற்றி நினச்சி பார்த்தியா, இன்னும் கொஞ்சம் தூரம் கத்தி ஆகிடுச்சுன்னா நீ செத்துருவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சகமாக சொல்லிகிட்டு இருக்கிறப்ப, ஓ ஆமாம்ல அப்படின்னு சொல்கிறான். என்னோட தான் டாப்பு பியில் இருக்கிற பீராங்கில் இருக்கிற ஹீலிங் இருக்கு அப்படிங்கிறப்ப, நான் எவ்வளோ நாள் இருப்பேங்கிறப்ப, ஆமாங்கிறப்ப, சரி பரவாயில்ல நன்றிங்கிறப்ப, ஓகே சாப்பாடும் வாங்கி விட்டு தான் இருக்குன்னு இந்த பொண்ணு கேட்குது. சரி ஓகே அப்படிங்கிறத நம்ம வைக்கிறோம். பரவாயில்ல ரேங்க் பியில் இருக்குங்கப்ப, டக்குன்னு அந்த கேட்டை பார்க்குறாங்க, நம்ம பாஸ் மாஸ்டர் இருக்கிற இடத்த வந்துட்டோங்கிறப்ப, ஆமான்னு அந்த ஹீரோ திறக்காங்க. டக்குன்னு பார்த்தா மாஸ்டர் ஹண்டருடைய சீஃப் பேசுகிறாரு, நான் தான் கோகி, இங்கே ஒரு டஞ்சனுக்குள்ளே போகிறீங்கன்னா கவனமாக தான் போகணும், இல்லைன்னா கொஞ்சம் போனீங்கன்னா செத்துருவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப, டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த கதவு திறக்கிறாங்க. பார்த்தா ஒரே விளக்கலாகுது. எல்லோரும் உள்ளே போய்கிட்டு இருக்கிறப்ப, அப்படியாங்க என்ன இவ்வளோ பெரிய பெரிய சிலையாக இருக்குது, அந்த சிலை என்ன ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப, நான் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறப்பையும் நான் உன்னிப்பாக கவனிப்பேன் அப்படிங்கிறப்ப, நம்ம ஹீரோ சொல்கிறான், என்னது கவுரா டெம்பிளுடைய விதிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ படிக்கிறப்ப, விதிமுறைகள் அப்படிங்கிறப்ப, எனக்கு அந்த சிலையுடைய கண் அசந்தா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்க்குது. டக்குன்னு பார்த்தா அந்த சிலையோட கண் அப்படின்னு அசையுது. எல்லோரும் பார்த்துட்டு பயப்படுறப்ப, எல்லோரும் மாட்டிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை போய் நான் விட்டுருங்க, எதாவது சொன்ன ரிஸ்க்காக இருக்குன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான் ஒருத்தன். டக்குன்னு பார்த்தா ஒரே வெட்டு ரெண்டாக பொழந்துடுறான். எல்லோரும் பயப்படுறப்ப டக்குன்னு பார்த்தா இன்னொருத்தன் நவுற போகிறான். அப்படின்னு எல்லோரும் கத்திக்கிட்டு இருக்கிறப்ப, இன்னொருத்தன் குனிய போகிறவங்க எல்லோரும் மண்டிடுங்கப்ப அந்த சிலையை கண்ணு இவனை பார்க்குது. இதோட அந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப்